ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். என கண்பானவர்களே, இந்த நியாயப்பிரமாணங்கள் தீர்க்க தரிசனங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம் பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. இயேசு இருந்த நாட்களில் நாம் கையில் வைத்திருக்கிற வேதாகமம் என்று சொல்லி நாம் கையிலே வைத்திருக்கிற இந்த முழுமையான புத்தகம் இயேசுவின் நாட்களில் இல்லை. இயேசுவின் நாட்களில் இருந்தவைகள் எல்லாம், அப்போஸ்தலர்களின் நாட்களில் இருந்தவைகள் எல்லாம் பழைய ஏற்பாடுதான். இன்றைக்கு நாம் பழைய ஏற்பாடு என்று பயன்படுத்துகிறது தான். அதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் என்று சொல்லுகிற வார்த்தை. இந்த பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற புரிந்து கொள்ளுதலை இயேசு இங்கே மாற்றுகிறார். நியாயப்பிரமாணங்கள் என்பது கட்டளைகளால் நிறைந்தது. மனுஷரால் சுமக்க கூடாத கட்டளைகளால் அது நிறைந்திருக்கிறது என்பதாக இன்றைக்கு மனிதர்கள் மத்தியிலே ஏராளமான சிந்தைகள் இருக்கிறது. என கண்பானவர்களே, இப்படிப்பட்ட சிந்தை உள்ளதாய் மாறினதற்கு காரணம் அவர்கள் கையாண்டு கொண்டிருந்த நியாயப்பிரமாணத்தோடு கூட இணைத்து அவர்கள் கையாண்டு கொண்டிருந்த மிஷ்னா என்கிற ஒரு சட்ட புத்தகம். அந்த சட்ட புத்தகம் எல்லாம் ரபிகளின் போதனைகளிலிருந்து எடுக்கப்பட்டு, அதிலிருந்து அவர்கள் கொடுத்த விளக்கங்களிலிருந்து எடுக்கப்பட்டு அது தொகுக்கப்பட்டவைகள் என கண்பானவைகளே. இப்படித்தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாரம்பரியங்கள் வேத வசனத்தை நம்மை தவறாய் புரிந்து கொள்ள வைத்து விடுகிறது. ஆண்டவர் ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலை இங்கே நமக்கு தருகிறார். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் செய்யாதே, புசியாதே, இப்படிப்பட்ட கட்டளைகளால் நிறைந்தது என்பதாக அல்லாமல் அவர் சொல்லுகிறார் செய்கைகளால் நிறைந்தது. கிரியைகள். எப்படிப்பட்ட கிரியைகள்? மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்து செய்கிற கிரியைகள் அல்ல. மனுஷர்களுக்கு மனுஷரிடத்திலிருந்து நமக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ அதே எதிர்பார்ப்புகள் தானே அந்த மனுஷர்களிடத்தில் நம்மை குறித்து இருக்கும். ஆகையினால் ஒருவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கு நன்மை செய்வதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். ஒருவரை மன்னிப்பதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் இயேசு நமக்கு முன்னடையாளமாக செய்தார். நாம் முந்தி அவரிடத்தில் அன்பு கூறவில்லை, அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். இப்படி தேவனுக்கென்று செய்கிற கிரியைகளிலே முந்திக் கொள்ளுங்கள். மனுஷரிடத்தில் உள்ள எதிர்பார்ப்புகளோடு வாழாதிருங்கள். மனுஷர்களுக்கு நன்மை செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள் என்கிறதை நமக்கு சுட்டி காட்டுவதே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் என்கிறதை அழகாக ஆண்டவர் இந்த வசனத்திலே நமக்கு விளக்கி தருகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? கிறிஸ்து நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தது அவர் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இந்த பூமிக்கு வந்ததன் அடையாளம். நீங்களும் நானும் இந்த நியாயப்பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்றால் வேதத்தில் இருக்கிற கட்டளைகள், சட்டங்களை, வேதத்தில் இருக்கிற கற்பனைகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய், புதிய ஏற்பாடானாலும் சரி பழைய ஏற்பாடானாலும் சரி, அவைகளில் தேவன் நமக்கு எழுதி தந்திருக்கிற நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அவருடைய பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் அவை முந்திக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அன்பு கூறுவதில் முந்துங்கள், மன்னிப்பதில் முந்துங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்வதில் முந்துங்கள். அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையானவைகளை காண வைப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசி ஆண்டவரே, நீர் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் புரிந்து கொள்ள வைக்கிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையை கட்டட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக
விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.